தற்போது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். தவிச்சுக்கிட்டு இருக்கிறதும் இது 18ஆம் தேதியே செய்தி கிடைச்சு. 18ஆம் தேதி திங்கட்கிழமை காலையிலே எனக்கு செய்தி அங்கிருந்து சில பேர் போன் பண்ணி, இங்க கட்சிக்காரர்களும் போன் பண்ண பிறகு நான் உடனடியா அன்னைக்கு பார்லிமெண்ட் இருக்கு, நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கு மத்தியானமே உள்ளாட்சித்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை போய் பார்த்து அவர்கிட்ட இந்த 4 மாவட்டங்களுக்கு உடனடியா எந்த விதமான உதவி பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணணும், நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் போர்ஸ் அனுப்பி வைங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவரும் உடனடியா அந்த 4 மாவட்டத்துக்கும் தேவையானதை எவ்வளவு அனுப்பணுமோ அதோட இல்லாம அதிகமா இன்னும் கூடுதலா உதவி கூட பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே ஆர்டர் கொடுத்தத நான் அன்னைக்கு ராத்திரி பார்லிமெண்ட்ல என்னுடைய வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு என்னோட ட்விட்டர் அக்கவுண்ட்ல போட்டேன், பதிவு பண்ணினேன். என்னெல்லாம் விதமான உதவிகள் மத்திய அரசு உடனடியா கொடுத்திருக்குன்றத நான் அன்னைக்கும் அந்த பிரஸ்ல அந்த ட்விட்டர் மூலமாவும் போட்டது இருக்கு, ஹோம் மினிஸ்ட்ரி மூலமா அது பிரஸ் ரிலீஸாவும் வந்ததுனால அந்த விவரத்துல நான் இப்போ அதிகபட்சமா பேசல. 18ஆம் தேதியே ராத்திரிக்கு அந்த விவரம் வெளியில வந்துருச்சு. அதுக்கப்புறம் அங்க போட்ஸும் போயிட்டு இருக்கு, ஹெலிகாப்டர் மூலமாவும் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு ஹெலிகாப்டர் எவ்வளவு போட் அப்படிங்கறத மாத்திரம் ஒரு 2-3 விவரம் கொடுக்கறேன். ஆனா மொத்தமா சேர்த்து 21ஆம் தேதி டிசம்பர் வரைக்கும் நம்ம கையில இருக்கக்கூடிய செய்தி 42,290 பேர் மீட்கப்பட்டு இருக்காங்க. மொத்தமா இதுல எல்லாரும் சேர்த்து மீட்கப்பட்டது. ஸ்டேட் போலீஸ், ஸ்டேட்ல ரிலீஃப் பண்றவங்க, ராணுவ படை மூலமா, கப்பல் படை மூலமா, கோஸ்ட் கார்டு மூலமா, இதெல்லாம் சேர்த்து போட்டு 42,290 பேர் மீட்கப்பட்டிருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் நம்மளுக்கு அபிஷியலா தெரிஞ்ச ரெக்கார்டு பிரகாரம் பாத்தீங்கன்னா 31 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. மிக வருத்தமான விஷயம். 31 பேர். இத்தனை மீட்பு பணிக்கு உடனடியா மத்திய அரசும் செயல்பட்டு போயிருந்தாலும் 31 பேர் எனக்கு லாஸ்டா கிடைச்ச விஷயம். அதுல நம்பர்ல ஏதாவது இன்னைக்குள்ள வேற விதமா நம்பர் மாறுனா எனக்கு இப்போதைக்கு செய்தி இல்லை. ஆனா டிசம்பர் 21ஆம் தேதி மாலை வரைக்கும் எங்களுக்கு கிடைச்ச விஷயம் என்னன்னா 31 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதுல எல்லா டிபார்ட்மெண்ட்டும், மத்திய அரசை சேர்ந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒத்துழைச்சு உடனடியா எல்லாரும் சேர்ந்து அந்த களத்தில் இறங்கினார்கள். அந்த இறங்கினதுனால ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்துல 800க்கும் மேற்பட்ட பயணிகள் அங்கேயே அம்பிட்டு தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களால இப்போ முன்னும் போக முடியல, பின்னவும் போக முடியல அப்படிங்கிற அந்த நிலைமை இருந்த போது அந்த ரயில் நிலையத்திலேயே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற அந்த பயணிகளை ரயில்வே சார்பில் சிறப்பு ரயிலும் போதுமான அளவு பேருந்து வசதியும் கொடுத்து அவங்க எல்லாரையும் கூட மீட்கப்பட்டார்கள். அதை தவிர 200 ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்ட அந்த நிலையில கூட ரயில்வே மீதி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸோட சேர்ந்து நல்ல விதமா அங்க சமயத்துல உதவி பண்ணிருக்கிறாங்க. உள்துறை அமைச்சகத்திலேயே இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறைகள் 2 இருக்கின்றன. அந்த 2ம் கூட நிலைமையை 24 மணி நேரமும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வரதுனால மேலும் மாவட்டத்துக்கு, இந்த 4 மாவட்டத்துக்கும் போக வேண்டிய உதவிகளை தொடர்ந்து இன்னொரு முறை யாரும் கேட்க தேவையில்லாத அளவுக்கு உடனுக்குடனே அனுப்பிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்திய விமானப்படை மூலமாக இந்திய விமானப்படை மூலமாக 5 ஹெலிகாப்டரும்
அந்த 5 ஹெலிகாப்டரும் கூட 21 டிசம்பர் மாலை வரைக்கும் 70 முறை, அதாவது சார்டிஸ் ஒரு மிஷன், இன்னைக்கு இங்க இந்த பாயிண்ட் இந்த ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி ஒரு வேலைக்கோசம் போறத ஒரு சார்டின்ற கணக்கு. சோ ஒரு ஹெலிகாப்டர் 70 சார்டி மேனிக்கு அந்த 5 ஹெலிகாப்டரும் சேர்ந்து 70 முறை கிரவுண்ட்ல போய் மக்களை மீட்பு பணியில இறங்கி இருக்கிறாங்க. அதே போல கடற்படையை சேர்ந்த 6 கடற்படையை சேர்ந்த ஹெலிகாப்டரும், அந்த நம்பர் தான், ஒரே நிமிஷம் சொல்றேங்க, ஒரே நிமிஷம் மன்னிச்சுக்கோங்க. மொத்தம் 9 ஹெலிகாப்டர், 5 ஏர்போர்ஸ் மூலமாகவும், 1 நேவி மூலமாகவும், 3 கோஸ்ட் கார்டு மூலமாகவும், சோ 70 சார்டிஸ் பண்ணிருக்கிற இந்த 5+1+3 9 ஹெலிகாப்டர் மூலமாக 70 சார்டிஸ் நடந்து அந்த 42,000 பேரை காப்பாத்திருக்காங்க. அதுல ஸ்டேட் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் அவங்க மூலமா ரெஸ்கியூ பண்ணவங்களும் இருக்காங்க, அந்த நம்பரும் அதுல இருக்கு. அதே மாதிரி that's right, I was looking for this. அதே மாதிரி கடற்படையும் அவங்க மூலமா சார்டிஸ் நடத்தி கடலோர பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களை கூட காப்பாத்திருக்காங்க. கோஸ்ட் கார்டு மூலமாக 11 சார்டிகள் நடத்தப்பட்டது. சோ கடலோர காவல் படை ஹெலிகாப்டரும் இதுல உடனுக்குடனே ரெஸ்பாண்ட் பண்றாங்க மக்களை மீட்கிறதுக்கு. அதை தவிர நார்மலா ஒரு வெள்ளமோ புயலோ வந்ததுன்னா அந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் ஒரு நிலைக்கு வந்த பிறகு ஒரு அடக்கம் ஆயிடுச்சுங்கும் போதுதான் இந்த சென்ட்ரலி போகக்கூடிய சர்வே டீம்ஸ் எல்லாம் போகும். இந்த விஷயத்துல இந்த தென் மாவட்டங்கள்ல நடந்த தென் மாவட்டங்கள் 4 நடந்த வெள்ள சந்தர்ப்பத்துல இன்டர் மினிஸ்டீரியல் சென்ட்ரல் டீம், IMCT அப்படின்னுவாங்க, இன்டர் மினிஸ்டீரியல் சென்ட்ரல் டீம், சென்ட்ரல் கவர்மெண்டோட டீம், அந்த 19ஆம் தேதி சாயங்காலத்துக்குள்ளமே அவங்களும் டிப்ளாய் ஆயிட்டாங்க. சோ அந்த வெள்ளம் அடங்கட்டும், வெள்ளம் நீர் வடியட்டும், அதுக்கப்புறம் அனுப்புறோம் அப்படிங்கறது கூட இல்லாம உடனுக்குடனே IMCTயும் அங்க போய் சேர்ந்துருச்சு. என்னோட ஹோம் மினிஸ்ட்ரியோட அதிகாரிகளும் இங்க உட்கார்ந்துருக்காங்க. இதுக்கு முன்னதாக டிசம்பர் 11 14 வரைக்கும் அந்த சென்னையில இருந்த மிக்ஜாம் புயலுக்கு அந்த IMCT சென்ட்ரல் கவர்மெண்டோட இன்டர் மினிஸ்டீரியல் சென்ட்ரல் டீம் மிக்ஜாம் புயலுக்கோசம் சென்னை சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு போக வேண்டிய டீம் டிசம்பர் 11 14 தேதிக்குள்ளவே அது போயிடுச்சு. நான் அதை பத்தி பேசல. இப்போ இங்க 4 மாவட்டங்கள்ல நடக்கக்கூடிய தென் மாவட்டங்கள்ல நடக்கக்கூடிய அந்த வெள்ளம், அந்த புயல், அந்த விவகாரத்தை பாக்கிறதுக்கு IMCT இங்க இருந்து 20ஆம் தேதியே கிளம்பிடுச்சு. தேசிய பேரிடர் மீட்பு படை, அதாவது NDRF, ராணுவம், விமானப்படை, கடற்படை, கடலோர காவல் படை, கோஸ்ட் கார்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு இவங்க மாத்திரம் 5049 பேரை மீட்டு இருக்காங்க. இதுல ராணுவம் சரி எங்க இருந்தோ ஏதோ எடுத்துட்டு வரணும், அதனால டைம் ஆகுதுன்றது இல்லாம பக்கத்துல இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்துல இருந்தும் வெலிங்டன்ல இருந்தும் உடனுக்குடனே படைப்பிரிவுகளை அனுப்பி வச்சாங்க. அங்க கடற்படையுமே உடனே ஜெமினி படகுகளை மீட்பு பணியில இறக்கியிருக்காங்க. நவீன லகு ரக, அதாவது லைட் ஏர்கிராப்ட்ஸ், ஹெலிகாப்டர்ஸ், நேவி அதையும் எடுத்துட்டு போய் மக்களை மீட்கிறதுக்கு முயற்சிருக்காங்க. இப்படியாக விமானப்படையும் மீட்பு பணியில் ஈடுபட்டதுனால ஸ்ரீவைகுண்டம் SPS பள்ளியிலிருந்து, நான் பர்டிகுலரா ஒரு இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். ஸ்ரீவைகுண்டம் SPS பள்ளியிலிருந்து இதுவரை மீட்கப்பட்ட மக்களிடையே ஒரு கர்ப்பிணி பெண்ணும் அது குழந்தையும் கூட
அவங்க உட்பட கர்ப்பிணி பெண் அவங்க குழந்தை உட்பட 4 பேரை அந்த ஸ்கூல்ல இருந்து மாத்திரம் ஹெலிகாப்டர்ல, விமானப்படையோட ஹெலிகாப்டர்ல மீட்கப்பட்ட காட்சி நம்ம சோசியல் மீடியா மூலமா கூட பார்த்திருக்கோம். காவல்துறை, கடலோர காவல் பகுதியும் படையும் கூட கோஸ்டல் ஏரியால டிசம்பர் 20 வரைக்கும் அவங்க கணக்கு 711 பேரை அவங்க மாத்திரமே கடலோர ஏரியால இருந்து மீட்டு இருக்காங்க. கோஸ்ட் கார்டு, கடலோர காவல் படை அவங்க மாத்திரமே அந்த நம்பர் மீட்டிருக்காங்க. இப்படியாக உடனே போய் களத்துல இறங்கினதுனால நிறைய பேரை மீட்க முடிஞ்சிருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எங்கெங்கெல்லாம் கட் ஆஃப் ஆயிருக்காங்களோ, தொடர்பு இல்லாம விலகின மாதிரி இருக்கக்கூடிய அந்த இடத்தெல்லாம் கூட ஹெலிகாப்டர் மூலமா அவங்க வீட்டு மேல எல்லாம் போய் இறங்கி மக்களை மீட்கக்கூடிய நல்ல ஒரு முயற்சி நடந்திருக்கு. இதுல நான் நேத்திக்கு ராஜ்யசபாலையும் அந்த பதில் சொல்லும் போது அந்த விஷயத்தை எடுத்து சொன்னேன். அதை ஒரு முறை உங்களுக்கு இப்பவும் நான் சொல்ல விரும்புறேன். ஒவ்வொரு வருஷமும் ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கு சென்ட்ரல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்ல இருந்து, நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்ல இருந்து பணம் கொடுக்கறது உண்டு. அது மத்திய அரசோட பங்கு சமயத்துக்கு கொடுக்கணும். இந்த ஃபைனான்சியல் இயர் 1 April 2023 ஓபனிங் பேலன்ஸ் தமிழ்நாடு 813 கோடி ரூபாய் 813.15 crore 813.15 கோடி ரூபாய் ஓபனிங் பேலன்ஸ் அவங்க கிட்ட இருந்திருக்கு. இந்த வருஷத்துக்கான 900 கோடி 900 crores மத்திய அரசு கொடுக்க வேண்டிய பணத்தை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்டாக 450 கோடி முதல்லயே நாங்க ரிலீஸ் பண்ணிட்டோம். இந்த புயல் வரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டோம். அதை தவிர 2வது இன்ஸ்டால்மெண்டாக மீதி இருக்கக்கூடிய 450 கோடியையும் 12ஆம் தேதி டிசம்பர் இந்த 4 தென் மாவட்டங்களுக்கு மழை வரத்துக்கு முன்னாடியே 2வது இன்ஸ்டால்மெண்ட் 450 கோடி கொடுத்தாச்சு. அதாவது மொத்தமா 900 கோடி 900 crores இந்த வருஷம் கொடுக்க வேண்டியது ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டோம். 2வது இன்ஸ்டால்மெண்ட் 12ஆம் தேதி டிசம்பருக்கு போயிடுச்சு. இதோட இல்லாம 2-3 விஷயம் நம்ம சொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரீஜனல் மெட்ரலாஜிக்கல் சென்டர், மெட்ராலஜி, அத வானிலை அறிக்கை கொடுக்கக்கூடியவங்க, ரீஜனல் மெட்ராலஜி சென்டர் சென்னையில் இருக்கு. இந்த தென் மாநிலங்களுக்கு, மாவட்டங்களுக்கு, இந்த 4 தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியில வந்திருக்கக்கூடிய மழை வெள்ளத்தை பத்தி மெட்ரலாஜிக்கல் சென்டர் 12ஆம் தேதி டிசம்பரே தகவல் கொடுத்திருக்காங்க. 16-17ஆம் தேதி வாக்குல தீவிரமான மழை தென் மாவட்டங்கள்ல வருங்கிறத 12ஆம் தேதியே கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஒண்ணுத்துக்கு மாத்திரம் தான் கொடுத்தாங்களா அப்படிங்கிற கேள்வி எழும். அதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன். இது மோஸ்ட் மாடர்ன் சென்டர். இந்த ரீஜனல் மெட்ரலாஜிக்கல் சென்டர் சென்னையில எது இருக்கோ அதை பத்தி நான் சொல்றேன். அவங்க 5 நாள் முன்னிலையிலேயே வரக்கூடிய 5 நாள்ல என்ன நடக்க போகுதுன்றத சொல்லிட்டே இருக்காங்க. இன்னைக்கு இல்ல, இப்ப இல்ல, எப்பொழுதும் அவங்க 12 நாள் முன்னாலேயே என்ன வரப்போகுது, அதுக்கு எப்படி நம்ம தயார் பண்ணிக்கலான்றதுக்கு முன்னெச்சரிக்கையாக அவங்க 5 நாளுக்கு முன்னாடியே சொல்றாங்க. அதை தவிர ஒவ்வொரு 3 மணி நேரமும் சொல்றாங்க அடுத்த 3 மணி நேரம் என்ன ஆக போகுதுன்னு. அடுத்த 3 மணி நேரத்துல எந்த இடத்துல எவ்வளவு கொட்ட போகுது மழைன்றதையும் அவங்க எடுத்து சொல்றாங்க. சோ 5 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டோமேன்னு விட்டுறது இல்ல. 5 நாளைக்கு முன்னாடியும் சொல்றாங்க, ஒவ்வொரு 5 நாளைக்கு முன்னாடியும் சொல்லிட்டே போறாங்க. அதாவது ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கு. 12ஆம் தேதி சொல்றது 16-17ஆம் தேதி வரைக்கும்
உள்ள 5 நாள், 13ஆம் தேதி சொல்றது 17, 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய 5 நாள், அப்படியே அதை ரொட்டேட் போயிட்டே இருக்கு வண்டி. அதை தவிர ஒவ்வொரு 3 மணி நேரமும் அவங்க வார்னிங் கொடுக்கறாங்க, என்ன ஆக போகுது, எங்க மழை கொட்ட போகுது, எப்படி இருக்க போகுதுன்றது ஒரு சின்ன மெசேஜா அதையும் கொடுத்துட்டே போறாங்க. அதனால எங்களுக்கு முன்னெச்சரிக்கை கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்றவங்க தயவு பண்ணி இந்த விஷயத்தை கொஞ்சம் காதார கேட்டுக்கங்க. இது ஒரு நவீனமான அதிநவீனமான ரீஜனல் மெட்ரோலாஜிக்கல் சென்டர். மெட்ரோலஜியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் புரியும். இன்னைக்கு தேதிக்கு நல்ல சீனியர் பத்திரிகையாளர்கள், செய்தி தொடர்பாளர்கள் நீங்க எல்லாம் இருக்கீங்க. 3 டாப்ளர் சென்டர், அது 3 டாப்ளர்ஸ் இருக்காங்க. டாப்ளர்ங்கிறது இன்னைக்கு அவ்வளவு சென்சிட்டிவ் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த கருவியின் மூலமா உங்களுக்கு தெரியுது. 3 டாப்ளரோட இருக்கக்கூடிய அந்த சென்டர் மூலமாக 5 நாளைக்கு முன்னாடி அட்வான்ஸா ஒவ்வொரு 5 நாளைக்கும் அடுத்த நாள்னு சேர்த்துக்கிட்டே போகுது இன்ஃபர்மேஷன். அதனால இந்த தென் மாவட்டங்களுக்கு வரக்கூடிய இந்த பேரிடரை பத்தி 12ஆம் தேதி டிசம்பரே செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனால நான் பிரதமர் ஐயா மோடி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் இதுல நான் பர்சனலா இந்த தடவை இன்வால்வ் ஆனேங்கிறதுனால என்னுடைய அனுபவ ரீதியா நான் சொல்றேன். போய் உட்கார்ந்து இந்த தமிழ்நாட்டில் இந்த 4 மாவட்டங்களில் ஒரு பேரிடர், இவ்வளவு மழை வருது, வருஷத்துக்கு கொட்ட வேண்டிய மழை ஒரே நாள்ல